ஹாய். நான் எப்போவும் சொல்லுவேன்ல, நான் ஊர்லேருந்து வந்தால் எப்போ நான் எதனா ஒரு நாளாச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு தருவாங்கன்னு. இன்றைக்கி நான் எடுத்து வந்துக்கிறேன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொடுத்ததே நான் இன்னும் வீடியோ போடல, கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? யார் கொடுப்பாங்க? ராகுல வந்துட்டு ராகுல். ஸோ அவங்களோட குழந்தைங்களே வந்து சாப்பிட மாட்டாங்க, 3 பசங்கமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 3மே பையன், நாங்கள் 2 பேர் பொண்ணு. ஸோ அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஸோ நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் எனக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், எனக்கு என்ன பிடிக்கும், தங்கம் இது செஞ்சு நட்டா அது செஞ்சு நட்டான்னு அவ்வளோ ஒரு பாசமாக கேட்பாங்க. ஸோ அவங்க மஷ்ரூம் ரைஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா தட்டு ஃபுல்லாக மஷ்ரூம் தான் இருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. ராகி அடையாக இருக்கட்டும், போழியாக இருக்கட்டும், சாம்பார் சாதமாக இருந்தாலும் அது கூட வடை, இன்றைக்கி நான் பாயாசம் செஞ்சு தர்றது, அதுவும் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு லிட்ரலி என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட பாப்பா ஊர்லேருந்து வந்திருக்கா, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. பட் இவங்க நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் பாப்பா வந்திருக்காளா, ஓகே எதனா செய்யலாம் நம்ம ஸ்பெஷலாக, பாப்பா மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிடுவா அப்படின்னு அவ்வளோ ஒரு கேரிங்காக, எப்படி ஒரு மாதிரி மனசு நிறைஞ்சிருக்கும் அவங்க பேசுகிறதே. நமக்கும் இருக்காங்கப்பா இவ்வளோ ஒரு நல்ல ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டுன்னு. ஸோ எப்போவுமே இங்கே நம்மளுடைய சொந்தக்காரங்களை விட இந்த மாதிரி சொந்தமாக கிடைக்கிறவங்க ரொம்பவே பிளெஸ்டுங்க.